கிறிஸ்துவின் சபையராகிய உங்கள் யாவரையும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள நம்முடைய இரட்சகரும் மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தை 2. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 துவங்கி 43 வரை அடங்கிய அந்த பகுதியை நாம் படித்து தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற தேவ ரகசியங்களையும் வரைபொருளையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு கிருபை புரிவாராக. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிறுத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் என்பதே. ஆமேன். இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற மறைபொருள்களையும் தேவ ரகசியங்களையும் நாம் புரிந்து கொள்ளும்படியாய் தேவன் தாமே நம்முடைய மனக்கண்களை திறந்து அவர் பேசுவாராக. ஆமேன். இதற்கு ஆதாரமாக நான் ஒருவேளை யோபு உடைய வார்த்தைகளை குறித்து படித்து நான் இதை குறித்து துவங்கலாம் என்று இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று ஒரு சம்பவத்தை அங்கே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை அவர் சொன்ன பின்பு அவர் எழுதுகிறார், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை அவர் பதிவு செய்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த பகுதியை அவர் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை சொல்ல வேண்டிய அந்த சூழல் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது சற்றேறக்குறைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த சம்பவமும் இந்த காரியமும் சற்றேறக்குறைய ஒருமித்து இருக்கிறது நம்மால் படிக்க முடிகின்றது. யோபுடைய சரித்திரம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே யோபு தன்னுடைய நண்பர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சொல்கிறார், இப்பொழுது 10 தடவை என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை என்று அவர் சொல்லிவிட்டு, தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூச்சலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார் என்று அவருடைய நிலைமையை குறித்து அவர் அங்கே பரிதவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் நாம் வருகின்ற பொழுது, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். பாருங்கள், 20ஆம் வசனம், என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது என்று சொல்லிவிட்டு இந்த காரியத்தை சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை, ஒரு வெளிப்பாடை, ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வானது சற்றேறக்குறைய இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது உள்ள நிகழ்வுக்கு ஒத்த நிகழ்வாக இருக்க நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த காரியத்தில் தான் அவர் சொல்கிறாரு, நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி. அந்த விசுவாசம், அந்த பக்தி வைராக்கியம், அந்த வெளிப்பாடு, அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சரி, இப்போது நான் உங்களை சிலுவையினுடைய அடிவாரத்திற்காக நான் உங்களை கொண்டு வருகிறேன். அங்கே சிலுவையின் அடிவாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சில பெண்கள் அங்கே நிற்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் அங்கே நிற்கிறார். அதையும் கடந்து நாம் பார்க்கின்ற பொழுது அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அங்கே இருந்திருக்கக்கூடும், நிக்கோதேமு அங்கே இருந்திருக்கக்கூடும். அதை கடந்து ரோம போர் வீரர்கள், சேவகர்கள், பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள், ஊருக்கு வந்து போன மக்கள், யூதர்கள், இரண்டு பக்கத்தில் இருந்த குற்றவாளிகள்,
இன்னும் அந்த பக்கம் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் அங்கே இயேசுவை பார்த்து நிந்தித்தவர்கள், இப்படியாக அந்த சிலுவையின் அடிவாரத்தில் நாம் எல்லா விதமான ஒரு கலக்கமான சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது எல்லாவற்றிற்கு மத்தியிலே ஒரு மறைவான ஒரு ஒருவர் நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே சாத்தான் அங்கே இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த பின்னலை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு பக்கத்தில் குற்றவாளிகளின் உரையாடலையும் அதை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காரியத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள நாம் இடையே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த பகுதியில் அடங்கியிருக்கிற மறைபொருள் தேவ ரகசியம் என்ன? இரண்டாவது, இந்த வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு குற்றவாளிக்கு சொல்லுகின்ற பொழுது இதில் நமக்கு என்ன செய்தி இருக்கிறது என்று நாம் பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த பின்னணியில் நாம் பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு பக்கம் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நபர்களை குறித்து மத்தேயு மற்றும் மார்க்கு பதிவு செய்கின்ற பொழுது கள்ளன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் லூக்கா அதை பதிவு செய்கின்ற பொழுது குற்றவாளி என்று பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் மத்தேயு மார்க்கும் இந்த சம்பாஷணைகளை, இந்த உரையாடலை அங்கே பதிவு செய்யவில்லை. வெறும் கள்ளன் என்று மட்டுமே அவர்கள் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த இரண்டு வார்த்தையில் எது மிகவும் சரியான வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது குற்றவாளி என்கிற அந்த வார்த்தையை மிகவும் சரியான வார்த்தை என்று சொன்னால் அது மிகையாகாது. என்று சொன்னால் கள்ளன் என்று சொன்னால் அது ஒரு குற்ற செயலை குறிக்கிறதா இருக்கிறது, அல்லது குற்ற செயலை செய்கிற ஒரு நபரை குறிக்கிறதா இருக்கிறத ஒழிய அதை கடந்து இல்லை. எனவே குற்றவாளி என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குற்ற செயல் செய்து அது குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறுகின்ற பொழுது அவர் குற்றவாளியாகிறார். அதாவது கன்விக்டட் கிரிமினல் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த இரண்டு பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற இரண்டு நபர்களும் அப்படிப்பட்ட ஒரு கன்விக்டட் கிரிமினல்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எனவே லூக்கா பதிவு செய்திருக்கிறது மிகவும் சரியான ஒரு பதமாக நாம் பார்க்க முடிகின்றது. ரெண்டாவது, இந்த சிலுவை மரணம் அல்லது சிலுவை தண்டனையானது யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை இந்த கள்ளர்கள் திருடர்கள் போன்ற மக்களுக்காக அல்ல, அங்கே ரோம பேரரசின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், ஒருவேளை கொலை, கொள்ளை, புரட்சி, கலகம் அல்லது கிளர்ச்சி செய்கிறவர்கள் அல்லது இந்த புரட்சி கிளர்ச்சி செய்கிற மக்களை தூண்டி விடுகிற மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ரோம பேரரசில் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அங்கே படிக்கின்றோம், மார்க்கு பதிவு செய்கின்ற பொழுது அங்கே பரபாசை குறித்து அவர் எழுதுகிறார், கலகம் பண்ணி அந்த காலத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான் என்று அவர் பதிவு செய்கிறார். அப்படி என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அந்த இரண்டு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவேளை திருடர்கள் மாதிரியான ஆட்கள் அல்ல, அவர்கள் கொலை, கொள்ளை அல்லது கிளர்ச்சி செய்த மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேலே சாட்டப்பட்ட குற்றம் என்ன, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதா நிரூபிக்கப்படவில்லையா என்று சொல்லி நாம் அந்த காரியங்களை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, இன்னும் நாம் பார்க்கிறோம், இந்த ரோம பேரரசின் கீழே யூதர்கள் அந்த நாளிலே அடிமைகளாக இருந்ததினாலே ஒரு யூதருக்கு இன்னொரு யூதர் மரண தண்டனை விதிக்க முடியாது. எனவே மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ரோம பேரரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எனவே மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மேற்கூறிய அந்த மாதிரியான குற்றங்கள் செய்தால் ஒழிய மரண தண்டனை கிடைக்காது. ஆனால் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முந்தின நாள் நாம் படிக்கின்ற பொழுது கெத்செமனே தோட்டத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே 1000க்கு அதிபதி அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் 1000க்கு அதிபதி வந்து இயேசு கிறிஸ்துவை கைது செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பிலாத்தினுடைய அதிகாரம் இல்லாமல், பிலாத்தினுடைய ஆணையை பெறாமல் 1000க்கு அதிபதி அங்கே வர முடியாது. எனவே அதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு 1000க்கு அதிபதியை வைத்து இயேசுவை கைது செய்து அங்கே விசாரணைக்கு அழைத்து வருகிறது நாம் பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ நாம் படிக்கின்றோம், இயேசுவின் மீது சாட்டப்பட்ட குற்றம் என்ன என்று நாம் படிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பார்க்குறோம், முதலாவது அந்த யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள் அதை கட்ட என்னால் ஆகும் என்பதாக ஒரு குற்றத்தை இயேசு கிறிஸ்து மேலே சாட்டுகிறார்கள். அந்த குற்றம் நிலைக்கவில்லை. அதை பிலாத்து விசாரிக்கின்ற பொழுது இதில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி அந்த 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 குற்றத்தை அவன் தள்ளுபடி செய்கிறது நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு நம்ம ஊர் இப்பொழுது உள்ள லாங்குவேஜில் நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் நோ பிரேமா ஃபேசி கேஸஸ் மேட் அவுட் என்று சொல்வார்கள். ஆக அந்த குற்றவியலுக்கான குற்றமான செயல் அங்கே இல்லை என்பதாக அங்கே கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் அதை மாற்றி தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறியதாக அங்கே அந்த காரியத்தை இங்கே சொல்கிறது நான் பார்க்க முடிகின்றது. இதை கேட்ட மாத்திரத்தில் அவன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தான் வேத நியாயப்பிரமாணம் இருக்கிறதே, நீங்கள் உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் தண்டிங்க என்று சொல்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்க என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்க இவர்களுக்கு அதிகாரம் இருந்தும் மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் ரோம பேரரசுகளை அவர்கள் அடிமைகளாக இருப்பதினாலே. எனவே இந்த இரண்டாவது குற்றச்சாட்டாகிய தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறியதாக சொன்ன அந்த குற்றச்சாட்டும் நிலைக்கவில்லை. பிறகு என்ன செய்கிறார்கள்? மூன்றாவது குற்றச்சாட்டை ரெடி பண்ணுகிறார்கள். என்னவென்றால், கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும் ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று கூறி, ஆக இங்கே மூன்றாவது குற்றத்தை அங்கே அவர்கள் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் போது அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிக்கவில்லை. கைது செய்து முதலாவது அன்னா, பிறகு காய்பா, பிறகு அடுத்த நாள் அதிகாலையிலே பிலாத்து, பிறகு ஏரோது, திரும்பவுமாய் பிலாத்து, இப்படியாக இந்த குற்றவியல் நடைமுறையானது விசாரணையானது நடைபெற்று வருகிறது நாம் பார்க்கின்றோம். ஆக இவர்கள் நேரத்துக்கு ஏற்றால் போல், வழக்குக்கு ஏற்றார் போல், வழக்கு விசாரணைக்கு ஏற்றார் போல் அங்கே இந்த காரியங்களை மாற்றிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த மூன்றாவதாக அவர்கள் இயேசு கிறிஸ்து மேலே சாட்டின குற்றம், கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும் ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று கூறி, ஆக இப்படியாக அந்த காரியங்களை கூறுகின்ற பொழுது அங்கே பிலாத்து இந்த காரியங்களை சற்று ஆழமாக விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை பிலாத்துடைய விசாரணை குறித்து நாம் ஒருவேளை மற்றொரு காரியத்தில் இன்னும் ஆழமாக கூட நாம் தியானிக்கலாம். சரி, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது குற்றவாளியின் கோணம் என்ன என்று நாம் பார்க்கலாம். அதாவது இந்த காரியத்தை குறித்து நாம் 3 விதமாக நாம் பார்க்கலாம். முதலாவது அந்த குற்றவாளியினுடைய கோணத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இவர் என்ன விரும்புகிறார், என்ன சொல்கிறார் என்கிறதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கோணத்திலிருந்து இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவது நமக்கு என்ன இந்த காரியங்கள் விளங்கப்படுகிறது என்று சொல்லி இப்படியாக 3 விதமான கோணங்களை நாம் இதை தியானிக்கலாம் என்றிருக்கிறேன். முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த குற்றவாளியின் கோணம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை அந்த ஒரு பக்கம் உள்ள குற்றவாளிக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாகவும், ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தையாகவும், ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையாகவும், பரலோகராஜ்யம் உண்டு என்பது நிச்சயத்தை குறித்த ஒரு வார்த்தையாகவும் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கடைசி மணி துளியில் கூட அங்கே பரலோகராஜ்யத்துக்கான அழைப்பை அவர் விடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக உலகத்திற்கு வந்தாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை நிறைவேற்றும் வண்ணமாக கடைசி மணித்துளியில் கூட அங்கே ஒருவனை தன்னோடு கூட்டிக் கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இது பரலோகராஜ்யம் உண்டு என்பது நிச்சயமும் நமக்கு அழைக்கப்பட்ட ஒரு அழைப்புமாக இருக்கிறது. எனவே அதை சுதந்திரித்து கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இதுதான் இன்றைக்கி மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ பரலோகராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். இப்படி பரலோகராஜ்யத்துக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அவன் தன்னோடு கூட அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பக்க குற்றவாளியை கூட்டிக் கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இங்கே நான் படிக்கின்ற பொழுது முதலாவது குற்றவாளியை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்? இயேசுவை கிண்டல் செய்கிறான், அப்படின்னா தூண்டி விடுகிறான். என்ன சொல்கிறான்னா, நீர் யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அங்கே போகிறவங்க வரலாம் பரியாசம் பண்ணுறாங்க. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்கள் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை காண்கிற அந்த ஒரு குற்றவாளி, முதலாவது குற்றவாளி, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்கள், இது 2 காரியத்தை நாம் பார்க்கணும். முதலாவது, இந்த ஒரு பக்கம் உள்ள குற்றவாளி அவன் மரிக்கப் போகிறான். நன்றாக தெரியும், இன்று ஒரு சில மணி நேரங்களில் அவன் மரிக்கப் போகிறான். என்று சொன்னால் நாளைக்கு பஸ்காவில் எந்த விதமான உயிரும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்க முடியாது, சிலுவையில் இருக்க முடியாது. அதற்குள்ளே இன்று இரவுக்குள்ளே அவனை கொன்று விடுவார்கள், உயிரோடு இருந்திருந்தால் கூட. ஆக மிக தெளிவாக அவனுக்கு தெரியும், இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவன் சாகப் போகிறான் என்று. அவன் மாத்திரமல்ல, கூட இருக்கிற மற்ற 2 ஆக 3 பேரும் சாகப் போகிறவர்கள் என்று அவன் நன்றாக தெரியும். அப்போ அவன் என்ன கேட்குறான்? ஒரு எரிச்சலில், ஒரு கோபத்தில், அந்த சாவின் விளிம்பில், அந்த வலி வேதனையில், அந்த வேதனையின் உச்சரத்தில் அவன் வந்து என்ன பேசணும்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்றான். பாருங்கள், இதில் இந்த வார்த்தையை அநேகர் கிண்டல் பண்ணாங்க. தான் முதலாவது நான் படித்தேன் நான். நீ யூதரில் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அங்கே போகிறவன் வர்றவெல்லாம் போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து இப்படியாக அங்கே போகிறவங்க வர்றாங்க எல்லாரும் வந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, எல்லா காரியம் நடக்குது. ஆனால் அப்போ எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மற்றொரு பக்கம் இருந்த இந்த குற்றவாளி பேசாமல் இருந்தான். ஆனால் பாருங்கள், இந்த குற்றவாளி, முதலாவது குற்றவாளி அந்த காரியத்தை அங்கே இயேசுவை
இயேசுவை அவன் பரிகாசம் செய்த உடனே, குறிப்பாக நீ கிறிஸ்துவானால் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இவன் என்ன சொல்கிறான், மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு. அப்போ அங்கே அநேகர் போனாங்க, அநேகர் திட்டினாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அப்போ எல்லாம் பேசாமல் இருந்தான். தன்னோடு கூட இருக்கிற ஒருவேளை இவன் சக நண்பனாக இருக்கலாம், ஒருவேளை முதலிலிருந்து இருவரும் பழக்கமானவர்களாக இருந்திருக்கலாம். என்ன எப்படி அவர்கள் உறவு என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அவன் குறை சொன்னா கோவப்படுறதை நான் பார்க்குறோம். இது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையை படிங்களேன், நீ கிறிஸ்துவனால் என்று சொல்லி இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம எங்கே கேட்குறோன்னு பார்த்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கின பொழுது அங்கே 40 நாள் அவர் வனாந்திரத்திலே அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அந்த காரியங்கள் கடந்து முடிந்த பிறகு மத்தேயு 4 அதிகாரம் 3 வசனத்தை நான் பார்க்கிறோம். சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்றான். இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்று சொல்கிறான். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இந்த மாதிரியான வார்த்தைகள், அதாவது ஒரு மனுஷனை சோதனை செய்வது, தூண்டி விடுவது, அதாவது இன்ஸ்டிகேட் பண்ணுவது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவன் தான் யார்? சாத்தான். ஆக இந்த ஒரு பக்கத்தில் இருந்த குற்றவாளி யாரை அவன் ஒருவேளை யாரை சார்ந்து இருக்கிறான்னு சொன்னால், அவன் சாத்தானை சார்ந்து இருக்கிறான்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவன் சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனையானால் தாளகுதியும், நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாக செய்யும் என்றான். அதே மாதிரி தான் இவன் என்ன சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அன்பானவர்களே, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணாதிசயம் இந்த குணாதிசயம். ஒரு அநேகர் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் டெஸ்ட் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, அல்லது இன்ஸ்டிகேட் பண்ணுறது, தூண்டி விடுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இன்னொரு விஷயம், இது சாத்தானுடைய செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இங்கே ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். இயேசுவின் சிலுவை மேலிருந்த அந்த வார்த்தை கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷையில் அங்கே மொழிகளிலே அங்கே எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இதனுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது, அங்கே பிலாத்துவோடு கூட அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறத பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், பிலாத்து யாருன்னு கேட்டிங்கன்னா 3 விதமான பதவியிலே அவர் பெற்றிருந்தார் அந்த நாளிலே. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கின்ற ஒரு விசாரணை அதிகாரி. ஒருவேளை நம்ம இன்றைக்கு நாளில் நாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோ அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழில், அப்படிப்பட்ட ஒரு வேலை. 2வது, நியாயாதிபதி, ஒரு நீதிபதியாக அவர் செயல்படுகிறார். 3வது, தேசாதிபதி, ஒரு மாநிலம் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தினுடைய அதிபதியாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், அதிபராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக 3 விதமான பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். எனவே சர்வ அதிகாரமும் படைத்த ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தவொன்னு அவர் சொல்கிறாரு, இது குற்றம் முகாந்திரமே இல்லை இந்த குற்றத்துக்குன்னு சொல்கிறாரு. 2வது முறை என்ன சொல்கிறாரு, நான் இந்த குற்றமும் இடத்தில் காணவில்லை என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். இன்னும் அழகாக நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்குறோம், முதலாவது அந்த காரியத்தை பார்த்தோன்னா, இவன் மேல் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லி, அப்படின்னா குற்றத்துக்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி அங்கே அவர் சொல்கிறதை நான் பார்க்குறோம். 2வது பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவன் மேல் எந்த குற்றமும் நான் காணவில்லை, இவனை நான் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி சொல்கிறதை நான் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அங்கே இருந்த பிரதான ஆசாரியர் என்ன சொல்கிறான், நீர் இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுறதை நான் பார்க்குறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, பிலாத்து, நீங்கள் குற்றம் கொண்டு வந்தீங்க, நானும் விசாரித்தேன், ஏரோதும் விசாரித்தார், அவரும் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நானும் குற்றத்தை காணலை இப்படின்னு சொல்லி அவன் முடிந்த வரைக்கும் அங்கே பிலாத்து இயேசு மேலே குற்றம் இல்லை என்று நிரூபிக்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. 2வது முறை குற்றம் இல்லைன்னு சொல்லி அதோடு நிறுத்தாமல் நான் விடுதலை பண்ணுவேன் வேறு டிசைட் பண்ணுறான். முதல் தடவை சொல்லும்போது அவன் மேல் எந்த குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு, நான் இயேசு விடுவிக்கட்டுமா இல்லை பரபாசை விடுவிக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறதை நான் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த விசாரணை துவங்குகின்ற பொழுதே பிலாத்துடைய மனைவி சொல்கிறா, இந்த நீதிமானி நிமித்தம் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இப்படியெல்லாம் காரியங்களில் பிலாத்து மிக நேர்மையாகவும் நியாயமாகவும் அந்த விசாரணை செய்து கொண்டு வருகிறது நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறாரு, இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிலாத்தவே எதிர்த்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீர் ஒருவேளை இவனை விடுதலை ஆக்கினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. ஏனென்று சொன்னால், யார் ஒருத்தன் தன்னை ராஜா என்று சொல்கிறானோ அவனுக்கு நீர் உதவி செய்கிறதாக பொருள்படும் என்று சொல்லி அங்கே பிலாத்துவே அவங்க செக் வைக்கிறாங்க. பிலாத்துவே அவனுக்கு எதிர்கொண்டு கேட்கின்ற பொழுது அவன் மிகவும் வெகுண்டு என்ன பண்ணுறான், தலவரிசைப்படுத்தின மேசை என்றும் எபிரேய மொழியிலே கபக்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து, இதோ உங்கள் ராஜா என்றான். அதோடு இல்லாமல், நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று
கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழிகளிலே எழுதி அங்கே மேலே பதிவு போடுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு பலகை எழுதி அங்கே போடுறான். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த பிரதான ஆசிரியர்களுக்கு இன்னும் ஒரு கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க வேறு மாதிரி நினச்சாங்க, ஆனால் கடைசியில் வேறு மாதிரி முடியுது. ஏன்னா யூதருக்கு ராஜா தான் அவங்க கம்ப்ளைண்ட்டை பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் இவர் என்ன பண்ணிட்டார், ஜட்ஜ்மெண்ட் ஆக்கிட்டார். அதை பார்த்து பிரதான ஆசிரியர் ஓடி போகிறான். ஓடி போய்ட்டு என்ன சொல்கிறான், பிலாத்துவே நீர் சொன்னதாக இது எழுத வேண்டாம், அவன் தன்னை சொல்லிக் கொண்டதாக எழுதுங்க அப்படின்றான். அதை கேட்ட பிலாத்து சொல்கிறான், நான் எழுதினதே என்று சொல்வதை நான் பார்க்குறோம். ஆக அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று நாம் சொல்கிறோன்னா, நாம் அதை சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அதை சொல்ல வேண்டியது யார்? அவரை விசாரித்த விசாரணை அதிகாரி, அந்த வழக்கை விசாரித்த நியாயாதிபதி, அந்த மாநிலத்தினுடைய அந்த மாகாணத்தினுடைய அதிபர் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆக இது என்ன ஆயிடுச்சு, இயேசு குற்றமற்றவர் மட்டுமல்ல, நான் விடுதலையாக்குவேன்னு சொன்னது மட்டுமல்ல, அதையும் கடந்து அவர் யூதருக்கு ராஜா என்று ரோம பேரரசின் அடிப்படையில் அது சட்டமாகிவிட்டதை நான் பார்க்கிறோம். ஆக யூதருக்கு ராஜா என்று சொன்னது பிலாத்து, அது ரோம பேரரசினுடைய சட்டமாகிட்டதை நான் பார்க்க முடியுது. ஆக அன்பானவர்களே, இந்த காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக சாக போகின்ற கடைசி நேரத்தில் அவன் கிண்டல் பண்ணி ஒருவேளை அவன் சாத்தானை பிரதிபலிக்கிறதை நான் பார்க்க முடிந்தது. இன்னொரு பக்கத்தில் இந்த குற்றவாளி என்ன பண்ணுறான், மற்றவர்கள் இயேசுவை இழந்த போது கூட சும்மா இருந்தவன் இவனை திட்டுகின்ற போது அவன் என்ன சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்கிற அந்த ஒரு கேள்வியை அவன் வைக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆக அன்பானவர்களே, இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்கின்ற பொழுது இவன் ஒருவேளை நியாயப்பிரமாணத்தையும் ஒருவேளை நீதிமொழியில் குறித்த ஒரு ஆழமான அறிவு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்றால் மிக தெளிவாக சொல்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை. அப்போ என்ன சொல்கிறான், இன்டைரக்டாக இயேசுவை தேவன் என்று அறிக்கையிடுகிறான். அது முக்கியமான விஷயம். சரி, அப்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகிப்போம். கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகள் என்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆக இந்த காரியங்களை கொடுத்து ஒரு ஆழமான அறிவு சிந்தனை, ஒரு ஞானம் பெற்ற மனுஷனாய் அவன் இருந்திருப்பான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இவ்வளவு ஞானம் பெற்றிருந்தால் அவன் யாராக இருக்க முடியும்? அவன் ஒரு கள்ளனோ ஒரு கலகக்காரனோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்த வார்த்தை சொல்கிறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். ஆக ரெண்டு காரியத்தை நான் சொல்கிறான். முதலாவது, அவனை கடிந்து கொண்டு நீ தேவனுக்கு பயப்படுகிறதா என்று சொல்லி அவன் இயேசுவை தேவன் என்று மறைமுகமாக அறிக்கையிடுகிறான். ரெண்டாவது, தன்னை குறித்த ஒரு சாட்சி சொல்கிறான், தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிடுகிறான், தன் நிலைமையை அவன் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக தன்னுடைய நிலைமை என்ன என்று மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்த அந்த மனுஷனை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவானவர் குற்றமற்றவர், அவர் மேல் எந்த விதமான பழியோ பாவமோ இல்லை, அவர் நிரபராதி என்று அவன் அறிந்திருக்கிறான். ஒருவேளை பிலாத்தினுடைய விசாரணை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், அவன் அறிந்திருக்கலாம், அதுவும் அவனுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஆக இயேசுவை குறித்து நன்றாக தெளிந்த ஒரு சிந்தனையை அவன் வைத்திருந்தான் என்று சொல்லி நான் பார்க்க முடிகின்றது. மூணாவது காரியம் என்ன பண்றான் பாருங்க, அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், இவன் ஆண்டவரே என்று பயன்படுத்துகின்ற அந்த பதமானது யாவே என்கின்ற சொல்லாக இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி என்று சொன்னால் முழுக்க அவன் இயேசுவை மேசியா என்று அவன் ஏற்றுக்கொள்கிறதை, அதை விசுவாசிக்கிறதை, அதை அறிக்கையிடுவதை நாம் பார்க்க முடியுது. அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம் மற்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் குறித்த ஒரு ஆழமான அறிவு சிந்தனை வெளிப்பாடு பக்தி வைராக்கியம் விசுவாசம் வெளிப்பாடு அவனுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒருவேளை இது வேதத்தில் இல்லை, ஒருவேளை இவன் ஒரு யூதர் அபிமானாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்கள் சிலர் ரோம பேரரசுக்கு எதிராக அவர் கலகம் பண்ணினார்கள், ரோம பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணினார்கள் என்றால் அவர் அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு அப்படிப்பட்ட மனுஷனாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவனுடைய ஒரு ஆழமான சிந்தனையை நான் பார்க்க முடிகின்றது. பாருங்க, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாருங்க, இவன் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கலை, ஆனால் அதை விட முக்கியமாக அவன் என்ன செய்கிறான், அறிக்கையிடுறான், இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறான். அப்போ அவனுடைய இருதயத்திலே அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனாக இருக்கிறது நான் பார்க்க முடிகின்றது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மரணத்தினுடைய விளிம்பில் அவனுக்கு அவர் பாவ மன்னிப்பை அறிக்கை கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. பாவ மன்னிப்பு அடித்து, ஏனென்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் நீதிமானாக்கப்பட்டு அப்படி தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை அங்கே கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. உம்முடைய ராஜ்யம் என்று சொல்கிறான். அப்போது அதை குறித்த ஒரு ஆழமான ஒரு சத்தியம் அவனுக்கு இருக்குது, நம்மால் பார்த்து கொள்ள முடிகின்றது. பாருங்கள், இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல ஆசை.
இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய சீஷர்களோடு போய் கொண்டிருக்கின்ற பொழுது கேட்குறாரு, எல்லாரும் என்ன என்று சொல்கிறான்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்னு சொல்கிறார். அப்போ அவர் கேட்டவுடனே நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, மற்ற எல்லாம் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. டக்குன்னு சீமோன் பேதுரு அவசரமான சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அப்போது சற்றேறக்குரிய அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை இங்கே அவன் சிலுவையிலே அவன் மறுமொழியாக சொல்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படியாக ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, தெளிவான ஒரு விசுவாச அறிக்கையை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ கர்த்தர் சொல்கிறார், அங்கே பேதுருகிட்ட சொல்கிறாரு, நீ பேதுருவாக இருக்கிற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்ல அந்த விசுவாசத்தை நான் பார்க்குறோம். அப்போது சற்றேறக்குரிய அதுக்கு சற்றும் குறையாத ஒரு விசுவாச அறிக்கையை சொல்கிறான். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வருகின்ற பொழுது அடியனை நினைத்தருள்ன்றான். அப்போது சாக போகிறோம், அவனும் நினச்சான் சாக போகிறன்ட்டு தான், இவனுக்கும் தெரியும் சாக போகிறன்ட்டு. அப்போ நம்ம சாக போகிறோன்னு தெரிஞ்சப்பறம் அவன் சொல்கிறான் அப்படின்னா, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்கின்ற அந்த விசுவாசம். ஆக அன்பானவர்களே, அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் அறிந்திருந்தான். அதை அங்கே உரைக்கிறத நான் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த காரியம் தான் என்ன பண்ணுது, அவனை வந்து இயேசுவோடு கூட கொண்டு செல்ல வைக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அது ஆங்கிலத்தில் நான் படிக்கின்ற பொழுது, அஷ்யூரட்லி ஐ சே டு யூ டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ்ன்னு சொல்கிறார். அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த வசனத்தை அஷ்யூரட்லின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமேன் என்று அர்த்தமா. அப்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் சொல்கிறான். அந்த வார்த்தைக்கு என்ன மறுபடியும் சொல்கிறாரு, ஆமேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறது நாம் பார்க்க முடிகிறதாக. அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கடைசி மணி தொழில ஒரே ஒரு ஊழியம் தான் அவன் செஞ்சுருக்கான். ஒருவேளை அவன் நிறைய பேர்கிட்ட பிரசங்கம் பண்ணல, அவனுடைய 1000 பேர் 1,00,000 பேர் இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு உண்மையான ஒரு பிரசங்கத்தை சொல்லி அவன் அங்கே பரலோகராஜ்யத்துக்கு போகிறத நாம் பார்க்க முடிகின்றதாக. அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? பக்தி வேறாக இருக்கிறதா? முதலாவது பரலோகராஜ்யம் என்ற ஒன்றை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா? அதை சிந்திக்கிறோமா? அங்கே நாம் செல்ல வேண்டும் என்று விசுவாசிக்கிறோமா? அந்த காரியங்கள் மிக முக்கியமானது இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். மத்தேயுவில் எழுதுகின்ற பொழுது, செபதேயுடைய குமாரனுடைய தாய், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி 2 பேரில் ஒருவன் வலது பாரசத்திலும் ஒருவன் உங்களுடைய இடது பாரசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய பிதாவின் சித்தம், என்னுடைய சித்தம் இல்லைன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் குடிக்கும் பார்த்து நீங்கள் குடிக்க முடியுமான்னு கேட்குறேன். அவங்க ஆமான்றாங்க. அப்பவும் என்ன சொல்கிறாரு, மார்க் இதை பதிவு செய்கிறார். யோவான், யாக்கோபு அவர்களை குறித்து அவங்க நேரடியாக கேட்குறாங்க இயேசுவிட. அப்போ நாங்கள் ஒருத்தர் வலது பக்கத்திலும் ஒருத்தர் இடது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, இது என்னுடைய சித்தம் இல்லை, என் பிதாவின் சித்தம் சொல்கிறார். ஆக அன்பானவர்களே, இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கூடயே இருந்த அவர் மனதுக்கு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தால் கூட அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய சித்தம் அல்லன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் அங்கே பேதுருக்கு என்ன சொல்கிறாரு, மாம்சமோ இரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போது இந்த ஒரு பக்கத்தில் இருந்த குற்றவாளிக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த விசுவாசம், அந்த வெளிப்பாடு, அந்த பக்தி வேறாக்கியம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம், ஒரு நம்பிக்கை. என்று சொன்னால் இந்த உலகத்திலே கர்த்தர் இருக்கின்ற பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இப்படியாக அவர் குறிப்பிடுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆக அவர் உலகத்தில் இருக்கின்ற பொழுது, தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கின்ற பொழுது மிக திருஷ்டாந்தமாக அவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி, உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை இங்கே நான் பார்க்கிறோம். 2 குற்றவாளிகள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த 2 குற்றவாளிகளும் எப்படி பார்க்குறோன்னா, ரோம பேரரசின்படி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு, தே பிகம் த கன்விக்டட் கிரிமினல்ஸ். ஆக நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நியாயப்பிரமாணமானது நமக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கிறதா இருக்கிறது, அது உபாத்தியாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நான் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே,
நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் கிருபையின் பிரமாணத்துக்கு வேலை இல்லை. ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படியானால் பாவம் செய்யலாமா? கூடாதே. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னே பாவம் இருந்திருந்தும் நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எனப்பட மாட்டாது. ஆக நமக்கு பாவம் எது என்று சொல்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நமக்கு பாவத்தை எது என்று உணர்த்துகிற வேலையை அங்கே நியாயப்பிரமாணம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பானவர்களே, ஒருவேளை நாம் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாக இல்லை, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அல்ல. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆக எது பாவம் என்கின்ற அந்த ஒரு டெஃபினேஷனை கொடுக்கிறது நியாயப்பிரமாணம். ஆக அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறினவராக இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்க. அதனால தான் என்ன நினைக்கிறோம்னா, அவருடைய கிருபையினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை நாம் கடந்து போக முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களிலே அநேகர் கிருபையை குறித்து மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிருபை சரிதான், ஆனாலும் நியாயப்பிரமாணம் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் நம்முடைய பாவம் செஞ்சோம், அது பாவம்னு தெரியுது. அது பாவம் தெரிந்த பிறகுதான் கிருபை அங்கே வருகிறது நாம் பார்க்க முடியுது. ஆக அன்பானவர்களே, இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள் நாம் வருவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை வழிநடத்துகிறது. நாம் கிருபையின் பிரமாணத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் நம்ம கிருபையின் பிரமாணத்தை வழிநடத்துகிற வாத்தியாராய், உபாத்தியாயாய், டீச்சராய் இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாதாக. அன்பானவர்களே, இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இன்னொரு காரியம். இப்போ நம்ம அந்த குற்றவாளியினுடைய கோணத்திலிருந்து பார்த்தோம், நம்முடைய கோணத்திலிருந்து பார்த்தோம். நமக்கென்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் இன்றைக்கும் கூட நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நம்மை கிருபையின் பிரமாணத்தை வழிநடத்துகிறது. எனவே கிருபையின் பிரமாணத்தை நாம் பெற்றவர்களாய் கர்த்தரோடு கூட இயேசுவோடு கூட நாம் பரதேசியிலே பரலோகராஜ்யத்தில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான ஒரு அழைப்பை உடன்படிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இப்பொழுது இயேசு அந்த ஒரு பக்கத்தில் இருந்த மற்றொரு குற்றவாளியினுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தார். அந்த இருதயத்தில் இருந்த விசுவாசம், வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம், பக்தி வைராக்கியம், கீழ்ப்படிதல் என்று பார்த்து அவனுக்கு பாவ மன்னிப்பையும் அருளி அவனை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லி அழைத்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக இதை நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொன்னால், கர்த்தர் ஒரு ஓமையை குறிப்பிடுகிறார். மத்தேயு 25:34 நான் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு ஓமானத்தை சொல்கிறார். அங்கே சொல்கின்ற பொழுது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆக இங்கே நான் பார்க்குறோம், வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள். வலது பக்கத்தில் இருக்கிற கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்தை, பக்தி வைராக்கியத்தை பெற்றிருந்த மக்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆக இந்த இடம், அதாவது உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு வைக்கப்பட்ட இடம் என்று சொல்லி எதை சொல்கிறார், அந்த ராஜ்யம் என்று எதை சொல்கிறாருன்னா ஏதேன் தோட்டத்தை சொல்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன என்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிதாவாகிய தேவன் நாம் பார்க்குறோம் அங்கே மனுஷனை உண்டாக்குகிறார். ஆதியாகமம் 1:26-27 பார்க்கின்ற போது, தமது சாயலாகும் நமது ரூபத்தின் படியையும் உண்டாக்குவோம் என்று சொல்லி மனுஷனை உண்டாக்குறார். உண்டாக்கி நல்லது என்று காண்கிறார். அந்த மனுஷனை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, தான் ரொம்பவும் ஆசையாக செய்த அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்து செய்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அங்கே அவனுக்கு ஏவாளை கொடுக்கிறார். ஆனால் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே பாவம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாவம் வந்த பிறகு அங்கே ஒரு பலி கொடுக்கிறார். பலி கொடுத்து முடித்த பிறகு கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தான் உண்டாக்கின தமது சாயலாக நமது ரூபத்தின்படியையும் உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷனை, ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அந்த ஏதேன் தோட்டத்தை மூடி அங்கே கேருபேன்களையும் சேராபேன்களையும் வைத்து அதை மூடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 அப்படி மூடப்பட்ட அந்த ஸ்தலத்தை இன்றைக்கு கர்த்தர் இந்த மனுஷனோடு கூட, இந்த ஒரு பக்கத்தில் இருந்த குற்றவாளியோடு கூட அங்கே உள்ளே செல்கிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு சிலாக்கியம். தான் உண்டாக்கின முதல் உண்டாக்கின மனுஷன், ஆதி மனுஷன், அந்த ஆதாமை அங்கே வெளியே விரட்டி விட்டு அந்த இடத்துக்கு தன்னோடு கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ரோம பேரரசினால் கன்விக்டட் கிரிமினல் என்று குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த குற்றவாளியை கூப்பிட்டு கொண்டு அவர் அங்கே நுழைகிறதை நான் பார்க்க முடிகிறதாக. அன்பானவர்களே, இதுதான் பக்தி வைராக்கியம். அன்றைக்கு ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை இன்றைக்கு தன்னோடு கூட அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பக்கத்தில் குற்றவாளிக்காக தான் முதலே சொன்னேன், அவன் ஒரு யூதர் அபியா கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லி. ஆக அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு சிலாக்கியம். கூட இருந்த 12 சீஷர்கள், ஒருவேளை 11 பேர் அவங்களுக்கு இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது ராஜா என்று பல 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 பரிசுத்தவான்கள் உண்டு பழைய ஏற்பாட்டில். ஒருவருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். கடைசி மணி துளியில் மிகவும் சாதாரணமாக, எளிமையாக அவன் அங்கே
அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அந்த பிரதேசத்துக்குள்ளே நுழைகிறதை நாம் பார்க்க முடிகிறதாக அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த குற்றவாளியின் கோணத்திலிருந்து பார்த்தோம். 2வது நம்முடைய கோணத்திலிருந்து பார்த்தோம், நமக்கு இந்த செய்தியானது என்ன என்று புரிந்து கொண்டோம். 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கோணத்தில் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொல்லி அந்த ஒரு பக்கத்தில் இருந்த குற்றவாளியை அவர் அங்கே பரதேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்வதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் எழுதுகின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேடையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்படையான ஞானஸ்நானமானது என்று அங்கே பேதுரு குறிப்பிடுகிறது நான் பார்க்க முடியுதாக அன்பானவர்களே. ஒருவேளை அன்றைக்கு ராத்திரியே சிறுகாயப்பட்டு ஒரு சில மணித்துளிகளில் அந்த 3 பேரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த குற்றவாளியை கூப்பிட்டு கொண்டு பரதேசிக்கு போயிருப்பார். திரும்பவுமாய் பாதாளத்திற்கு வந்து நோவாவின் காலத்திலே கீழ்ப்படையாமல் போன அந்த ஆவிகளுக்கு அங்கே பிரசங்கித்திருப்பார். ஒருவேளை அந்த நேரத்தில் இந்த குற்றவாளி இருந்திருப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அன்பானவர்களே, எல்லாம் செஞ்ச காரியம் ஒரே ஒரு சாட்சி, ஒரே ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தான், ஒரே ஒரு ஆளுக்கு செஞ்சான். ஆக அன்பானவர்களே, இந்த காரியமும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அநேகருக்கல்ல, 1000 பேருக்கல்ல, 1,00,000 பேருக்கல்ல, அவனுடைய ஊழியம், அவனுடைய உபதேசம், அவனுடைய சுவிசேஷம் ஒரே ஒரு ஆளுக்கு. அதுவும் ஒரே ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இன்னொரு காரியத்தை நான் பதிவு செய்து முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபொழுது 3 பேருக்கு பாவ மன்னிப்பை வழங்கினார். அதில் இவனும் ஒருவன் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே திருவரசங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்னும் அநேக அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய கிருபைகளையும் தேவ ரகசியங்களையும் மறைபொருளையும் அறிந்து கொள்ள கர்த்தர் தாமே நம்ம கிருபை புரிவாராக. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய கூட இன்றும் இன்னும் இப்பொழுது எப்போதும் வரைக்கும் மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.